எங்கள் பெரிய பொண்ணு வீடு இதில் தான் வீடு கட்ட ஆரம்பிக்க போகிறாங்க. இன்னும் ஒரு வாரத்தில் வீடு கட்டிட்டு ஒரு 3-4 மாதத்தில் அங்கே போயிடுவாங்க. அதை கூட்டிகிட்டு போனாங்க ஊருக்கு போகிறதுனால காமிக்கிறதுக்கு. அடுத்தது வீடு கிரகப்பிரவேசத்து தான் வருவோம். ஏரியா நல்லாயிருக்கு. இப்போ தான் புதுசாக கட்டிகிட்டு இருக்காங்க. பூரா சொந்தக்காரதே, அசலே யாரும் கிடையாதுங்க. எட்டின வரைக்கும் எல்லாம் சொந்தக்காரர் தான். எங்கள் மருமகனுக்கு சொந்தக்கார இடம் தான். புதுசாக பிளாட் போட்டிருக்காங்க. இப்போது நல்லாயிருக்கு. ஏரியா சூப்பராக இருக்குது. போய் பார்த்துட்டு வந்தோம். எங்கள் மருமகனுடைய சொந்த அண்ணன் வீடு இது. பூரா அவங்க தோட்டம்தான். ஃபுல்லாக 4 மாடு பால் கறக்குது. அந்த அம்மா நாங்கள் போகக்குள்ள தான் எங்கள் மருமகனுடைய அண்ணி பால் கறந்துட்டு இருந்தாங்க. நல்ல வீடு கட்டி நல்ல ஃபேஸு. ஃபுல்லாக அவங்க தோட்டம்தான். இது ஃபுல்லாக அவங்க விவசாய தோட்டம்தான். சூப்பராக இருக்குது. ஏரியா நல்லா இருக்குது. போய் நல்லா காத்தோட்டமாக ஒரு 2 ஹவர் உட்காந்துட்டு வந்தோம். குட்டீஸுங்கெல்லாம் விளையாடினாங்க. அவங்க வீட்லேயும் 2 பேத்திங்க இருக்காங்க. டீ போட்டு கொடுத்து எங்கள் மருமக அவங்க அண்ணன் வீட்டில் கூண்டு வாங்கி 25,000 ஆச்சா இந்த கூண்டு செய்ய. அவர் கோழி வளர்த்துறாரு. காலையிலனா போய் திறந்து விட்டு தீனி போட்டு வந்துடுறாரு. சாயந்தரத்தில் அதே ஏறி உக்காந்துக்குது. கீழே கூண்டில் முட்டை கோழி, அதுக்கு மேலே கூண்டில் குஞ்சு கோழிங்கெல்லாம் நிறையா இருக்குது. 3 கோழி அவையும் வச்சுருக்காங்க. நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு. ஒரு கோழி பொழுதுபோக்கு. இப்போது வீடு வேலை செஞ்சாங்கன்னா, வீடு கட்டினாங்கன்னா இது அவங்க வீட்டுக்கிட்ட எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இங்கேருந்து 10 நிமிஷம்தான். எங்கள் பாப்பாவுடைய மச்சாண்டார் வீட்டிலேருந்து ஒரு 10 நிமிஷம் அவங்க வீடு கட்டுற இடம். ஸ்கூலும் 10 நிமிஷம். இந்த வீட்டிலேருந்து ஒரு 10 வீடு தள்ளினா பாப்பா ஸ்கூலு. கவர்மெண்ட் டீச்சராக தான் ஒர்க் பண்ணுறா. அவங்க ஸ்கூல் பக்கத்துலேயே இப்போ இடம் வாங்கி வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சூப்பராக இருந்தது. ஏரியாலாம் நல்லா இருக்குது. தோட்டம் இதெல்லாம் அவங்களுக்கு தான். இவங்க ஒரு சின்ன கோழி குண்டு வளர்த்தி கோழி குண்டு வாங்கி 25,000 அந்த கோழி குண்டு பாருங்கள் அங்கே இருக்குது. வாங்கி அதிலெல்லாம் கோழி வச்சுருக்காங்க. அவங்க மச்சாண்டார் வைப் பண்ணாக்கா செம்ம உழைப்பாளி. ஆம்பளை 10 ஆம்பளை தோற்றுருவாங்க போவோம். அவ்வளோ உழைப்பாளி. மாடு பால் கறக்க அங்கே ஒரு மாடு, அங்கே ஒரு மாடு, இங்கே ஒரு மாடு. அந்த 2 மாடும் பால் கறந்துட்டாங்க. இப்போ அதில் கறக்குறாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு தான். அந்த பாப்பா வீட்டுக்காருக்கு சொந்த அண்ணன் வீடு. அதெல்லாம் இப்போ ட்ரெயின் வந்தே பாரத் போகலாம். இப்போ கொஞ்சம் நேரம் வருமா. பெங்களூர், சேலம் டு பெங்களூர். அங்கே பாருங்கள், அங்கே தெரியும் பாருங்கள் ட்ரெயின் ட்ராக். அந்த பனைமரத்துக்கு பக்கத்தில் டெல்லி தெரியலையும் அதுதான். பெங்களூர் டு சேலம் அப்படியே வந்தே பாரத் தான். எல்லா ட்ரெயினும் பெங்களூர் ட்ரெயின்லாம் அந்த வழியாக தான். பக்கம் வருதோ அப்படி ஏறணுன்னே எல்லாமே பூரா எல்லாமே இங்கே வெள்ளாள கவுண்டர் வீடு தான். எல்லாம் சொந்தக்காரே. எங்கள் மருமகனுக்கு பூரா சொந்தக்கார ஊர் தான் இது ஃபுல்லாகவுமே. இந்த வட்டாரம் எட்டினோடனே இப்போது எங்கள் பொண்ணு வீடு கட்டுறது பாருங்கதோ அங்கே ஒரு லைட், அங்கே ஒரு வீடு தெரியும் பாருங்கள். 2-3 வீடு. அது பக்கத்தில் ஒரு வீடு வேலை நடக்குது. அங்கே தான். இப்போ அங்கே தான் போயிட்டு அப்படியே இவங்களை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு அப்படியே வந்தோம். ஃபுல்லாக இது ஒரு சின்ன ஊர் மாதிரி இருக்குது. கடையெல்லாம் இருக்குது அந்த பக்கம். இவங்க தான் இந்த தோட்டம் இதெல்லாம் இவங்களே விவசாயம் பண்ணுறாங்க. பொம்பளைங்க தான் இருக்காங்க. அவரெல்லாம் இறந்து போயிட்டார் ஹார்ட் அட்டாக்கில். அந்த அம்மா தான் டேலண்ட்டாக வீடு அந்த ஒரு வீடு இருக்குது. அவங்க தான் எல்லாம் பண்ணையுமே அதெல்லாம் ஃபுல்லாக அவங்க தான். இந்த பண்ணையெல்லாம் மாடெல்லாம் வச்சுட்டு, மாடு இருந்தாலே இன்றைக்கெல்லாம் ஒரு மாடு இருந்தாலே பணக்காரர். உழைக்கணும் பாருங்கள். அவங்களே பால் கறந்து இதெல்லாம் மேய்ச்சி கொண்டாந்து கட்டுத்தரெல்லாம் நீட்டாக கூட்டி எவ்வளோ நல்லா வச்சுருக்காங்க பாருங்கள். காத்தோட்டமாக வீடு உட்கார. மெயின் வாசப்படி அந்த பக்கமும் இருக்குது, இந்த பக்கமும் இருக்குது. உள்ளெல்லாம் பிள்ளைங்கள்லாம் இருக்குது. எடுக்கல. நல்லா காத்தோட்டமாக நல்லாயிருக்கு. சூப்பராக. இப்போ எங்கள் பொண்ணு வீடு இதுதான் கட்ட போகிறாங்க. இப்போ அடுத்த மாதம் வேலை ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த தடவை அநேகமாக எங்கள் பொண்ணு வீட்டுக்கு தான் இங்கே தான் வருவோம். சூப்பர் பிளேஸ். நல்லா ஜில்லுன்னு காற்று பாருங்க. இங்கே ஓமலூர் பக்கமாக இருக்குல்ல, அங்கே ஃப்ளைட்டே தெரில. ஐயா ஃப்ளைட்டு பாருங்க எவ்வளோ கீழோடு போகுது. இங்கே தானே
ஃப்ளைட்டு ஓமலூரில் தானே இருக்குது, பக்கத்தில் தான் இருக்குது. இங்கே இல்லை, பெங்களூர் போதாட்டுருக்கு. இங்கே தான் இறங்குதா நல்ல தம்பி? அது இங்கே இறங்குது அந்த ஃப்ளைட்டு. அதான் இறங்குதுன்னு நினைக்கிறேன். ஆ ஆ என்ன ட்ரைனிங்கா? ஆஹா. ஆனால் அதான் ரொம்ப பக்கத்தில் இருக்குங்க. இங்கேருந்து எத்தனை கிலோமீட்ரு ஃப்ளைட்டு ஏர்போர்ட்டு?